தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, இன்று புனித அன்னை மரியாளின் வியாகுல நாளை நினைவு கூறுகின்றது திருச்சபை. ஆகவே அன்னை முன்னிட்டு ஒரு பாடல், வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே என்று புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் அருள் ஞானத்தை பெரியோர்களுக்கு வழங்கினார். அதை ஈட்டெடுத்த அன்னைக்கு வாழ்த்து பாடுவோம். செவிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். இந்த உலகிலே நாங்கள் மீட்படையும்படி தூய கன்னிமரியாள் வழியாக மீட்பின் ஆண்டவரை எங்களுக்கு வழி கொடுத்தவைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அருட்கரம் எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று எங்கள் தாய் கன்னிமரியாளின் வியாகுலத்தை நினைவு கூறுகின்றோம். துன்பத்தை படுகிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு மரணம் அடைந்தவர்கள், துன்பப்படுகிறவர்கள், கொள்ளை நோயினால் இருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், கலங்கி தவிக்கிறவர்கள், வேதனையா இருக்கிறவர்கள் அனைவரையும் உமது சிலுவைக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றோம். இன்று ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற அழுகைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற துக்கங்கள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா விதமான மன கஷ்டங்கள் இன்றைக்கு அனைத்தையும் என் ஆண்டவர் மன இரக்கத்தினால் அவைகளை அனைத்தையும் மறைத்து போடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு தந்தையே, உமது சிலுவை அண்டையில் அமர்ந்து நாங்கள் வேண்டும் போது மெய்யாகவே எங்க வேண்டுதலுக்கு பதிலளித்து உமது ஆசிரியை எங்களுக்கு வழங்குவீராக. ஆசிரியை வழங்க மாட்டவரே, ஆசிரியை வழங்குங்க. உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு செயலாற்றும் அநேக துக்கமான மக்களுக்கும், வேதனை நிறைந்த மக்களுக்கும் இன்றைக்கு விடுதலையின் செய்தி எங்களுக்கு அருள்வீராக. உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து உடைய வாக்குகளை கேட்க இந்த நேரத்தை ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்துகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதி. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் செயலாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொடர்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடல்களை பாடுவோமாக. அல்லேலூயா. இந்த உன்னதமான காலவெளியில் ஆண்டவர் நம் யாவரும் இணைத்து இருக்கிற ஆகையால் இப்பொழுது நம் யாரும் துதி பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை. ஆமென். எஸ் காட் ஃபாதர். தேங்க் யூ ஜீசஸ். நம் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே ஆராதனை. ஒருவருக்கே. ஆமென். தேங்க் யூ லார்ட் ஃபாதர்.
வியூவர்ஸுக்காகவும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இப்பொழுது நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this new and fresh morning that you have given into our hands, Lord Jesus. Yes, Lord we thank you for all the blessings that you have given into our hands, Lord Jesus. Amen. Help us to utilize us. Help us to utilize the gifts that you have given, Lord Yes, Jesus. Father Help God. us not to forget all the gracious wonders that you have done in our lives, Yes, Lord Father. Father. And help us to do your work each and every time that we are reminded of you, Lord Yes, Jesus. God. Let us not waste time anymore, Lord Father. We pray for all the viewers, Lord Jesus. Yes, God. Bless them, guide them, and protect them, Lord Jesus. Yes, You Jesus. lead them into the way of righteousness, Lord Father. Amen. We especially place into your hands the broken-hearted, Lord Jesus. Yes, God. You bless their heart, Lord Jesus. Yes, We pray Jesus. for all the people who are in the capture of diseases, Lord Jesus. Yes, God. You bless them and you deliver them, Lord them. Jesus. Amen. We pray for all the viewers who Yes, amongst God. them who are being broken Yes, with their God. family, Lord Yes, Jesus. yes, You Lord. join all their families, Lord With Jesus. your wonderful A family that blessing, prays together, stays together, Lord Amen. Father. Amen. You bless each and every family to stay together in Bind your them will, with your Lord love, Jesus. Lord I ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்று சொல்லி நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். Yes, Lord Jesus. Amen. Thank you, Father. கைத்தட்டி ஆண்டவரை பாடும்போது, துதிக்கும்போது அவர் நம்மத்தில் இருக்கிறவராய் இருக்கிறார். Amen. Yes, Lord Jesus. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறாரே. Yes, Lord Jesus. நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் களி கூர்ந்து இருக்கும்போது அவர் நம் கவலைகளையும் நம்மளை ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளுக்கு அருகில் இருந்து அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் கண்களை மூடி உன்னதமான இறைவாக்குக்காக இப்பொழுது நாம் யாவரும் பாரத்தோடு ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே.
இசப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே உடைய வார்த்தை யாரெல்லாம் ஏங்கி கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோ தகப்பனே இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே உடைய வார்த்தை இசப்பா ஒவ்வொருத்தர் உள்ளத்தையும் நீங்க போய் ஆசீர்வதி ஆண்டவரே உடைய வார்த்தை உணவா மாறட்டும் தகப்பனே ஒரு மருந்தா மாறட்டும் இசப்பா இசப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிசயமா மாறட்டும் தகப்பனே அவங்க உள்ள எந்த தவிச்சு கொண்டு இருந்தாலும் இசப்பா எந்த பாரங்கள் சுமைகள் கஷ்டங்கள் அவங்க வீட்டுல எதுவா இருந்தாலும் உடைய வார்த்தை அவங்களுக்குள்ள செல்லும் போது தகப்பனே ஒரு வெளிச்சமா மாறட்டும் இசப்பா எல்லா உடல் சுகம் தகப்பனே நீ ஒரு மருந்தா மாறிய சப்பா அந்த உடல் உள்ள போகும்போது இசப்பா எல்லாமே மாறுற மாதிரி நீ ஆசீர்வதிப்பீராக தகப்பனே let your word touch deep inside their heart Lord Jesus இந்த தொலைக்காட்சி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ வெறுமையாக போகாதபடி இசப்பா கடைசி வரைக்கும் தகப்பனே இந்த வார்த்தையாலே முடிசூற்றும் இசப்பா அக்கினி வல்லமை அபிஷேகம் வல்லமை அக்கினி ஆண்டவரே தெளிவின் ஆவியானவர் செயல் படட்டும் இசப்பா உம்முடைய வார்த்தை Yes, God. Your name is above all names, Lord Jesus. Lord Jesus, when we listen to the word of God, it should be a gift for the people, Lord Jesus. You please touch them, Lord. Turn all these sorrows into joy, Lord. You deliver from all the problems, sick, Lord Jesus. From all these situations, Lord. From all the obstacles and problems, Lord Jesus. You guide us and strengthen, Lord Jesus. Everything I surrender into your mighty hands, Lord. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான வெளியேற பெற்ற வார்த்தைகளை கேட்டு நாம் பலன் பெறுவோம். இயேசுவில் அன்பான மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் செய்தி என்ன என்று பார்க்கும்போது திருச்சபையானது வியாகுல மாமரியை இன்றைக்கு நினைவு கூறுகின்றன. வியாகுலம் எப்போது மரியாளுக்கு ஏற்பட்டது என்று பார்க்கும்போது சிலுவை அண்டையில ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற வேளையில அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது மரியாளுடைய உள்ளம் வியாகுலப்பட்டது. இதை திருக்க தரிசனமாக ஏற்கனவே மரியாளுக்கு சிமியோன் வழியாக அறிவிக்கப்பட்டது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 35 வாசித்து பார்க்கும்போது அங்கு சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தினவுடன் ஆண்டவர் இயேசு பிறந்த 8ஆம் நாளில் ஆலயத்துக்கு கொண்டு செல்லும் போது சிமியோன் என்ற இறைவாக்கினர் ஆலய வளாகத்திலே குழந்தையை கையில் ஏந்தி சொல்லுகின்றார், இந்த குழந்தையானது அநேகருடைய வீழ்ச்சிக்கும் அநேகருடைய எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும். அப்போது ஒரு வாள் உன் உள்ளத்தை ஊடுருவும். என் அன்பு மக்களே, சிமியோன் உரைத்த வாக்கு 33 ஆண்டுகள் கழித்து மரியாளின் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவது, அந்த ஊடுருவிய அந்த நாள் தான் வியாகுல நாள் என்று பார்க்கின்றோம். அந்த வியாகுல நாளிலே மரியாள் உள்ளத்திலே வாள் எப்படி ஊறினது? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் உள்ளம் உடைந்து போனவர்களாய் மாறினார்கள். என் அன்பு மக்களே, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சிறிய அடிபட்டால் கூட நம்மால் தாங்க இயலாது. உடனே வேதனைப்படுவோம், அழுவோம், பல காரியங்களை செய்வோம். உள்ளத்திலே வேதனை கொண்டு அழுது கொண்டே இருப்போம், சாப்பிடாமல் கூட இருப்போம் ஒரு சின்ன காயத்திற்கு. ஆனால் வயிற்றிலே சுமந்து ஈன்றெடுத்த இயேசுவை நினைத்து மரியாள் எப்படி இருக்கும்? அவர் கடவுளாக இருக்கலாம், ஆனாலும் மனிதனாக ஒரு பெண் வயிற்றிலே அந்த தாய் சுமந்திருக்கின்றார்கள் அல்லவா? இறைவாக்கினர் சிமியோன் சொன்ன வாக்கு மரியாள் வாழ்க்கையில் நிறைவேறினது. நண்பரே மக்களே, இதுதான் இறைவனுடைய வாக்கு. விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்குகளும் அந்தந்த காலங்கள் வரும்போது அது நிறைவுபடுகிறதாக இருக்கின்றன. ஆகவேதான் இந்த 2020ஆம் ஆண்டு 2020 is a death year. இந்த ஆண்டு அநேக மரணங்கள் அநேக வீடுகளில் இருக்கின்றது. மரணத்தின் தூதன் எந்த வாயில் கவி கொண்டிருக்கிறான் என்று தெரியாமல் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு வியாகுல அன்னை, இந்த வியாகுல அன்னை மரணத்துக்காக விசேஷமாக மன்றாடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு நாம்
நம்மை நாமே சமர்ப்பணிக்க வேண்டும். ஏனென்றால் இறைவாக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவு செய்கிறவராய் இருக்கின்றார். எவரெல்லாம் இறைவாக்கை கேட்டு வாழ்வார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள். எவரெல்லாம் இறைவாக்கை கேட்டும் கேளாமல் வாழ்வார்களோ அவர்கள் வருகிற காலங்களிலே அழுது புலம்புவார்கள். யார் அழுது புலம்புவார்கள்? ஐயோ, சொன்னது நடந்து விட்டதே, நாம் கீழ்ப்படியவில்லையே என்று தன்னை நினைத்து வருத்தி அழிந்து கொள்வார்கள். இதான் இன்றைக்கு வியாகுலப்படுகிற நேரம். என் அன்பு மக்களே, இறைவாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த வியாகுல நேரம் எப்பொழுது நடந்தது? சிலுவை அண்டையிலே நடந்தது. இதான் இன்றைக்கு திருப்பலி வாசகத்தின் நற்செய்தி என்ன சொல்லுகின்றன? யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல 25, 26, 27 3 வாக்கியங்களை வாசிக்கின்றோம். அக்காலத்தில் சிலுவை அருகில் இருந்த இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலேன் மரியாளும் நின்று கொண்டிருந்தனர். 3 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அதுல பாருங்க, இயேசுவின் தாயுடைய சகோதரியும் இருக்கிறாங்க. இயேசுவின் தாய் சகோதரியும் இருக்கிறாங்க. அவங்களோடு அது மாத்திரமல்ல, வேதத்திலே வாசிக்கிறோம், மகதலேன் மரியாளும் கூட இருக்கிறாங்க. நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயை நோக்கி அவர் அருகிலே நின்ற தன் அன்பு சீடன், அருகில் இருந்த அன்பு சீடன், யார் அன்பு சீடன் என்று பார்க்கும்போது யோவான். 12 சீடர்களில் ஒருவர் யோவான். இந்த யோவான் இயேசுவின் அன்பு சீடன் என்று சொல்லுகின்றார். ஏன் அன்பு சீடன் என்று சொன்னார்? இயேசு என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதிலே அரை பாகத்திலிருந்து 3/4 பாகம் வரைக்கும் யோவானுக்கு தெரிந்திருக்கும். இயேசு என்னெல்லாம் செய்ய போறாரோ அதெல்லாம் யோவானுக்கு தெரிந்திருக்கும். மற்ற சீடர்களை விட யோவான் இயேசுவின் நெருக்கமாக இருந்தார். மற்ற சீடர்களை விட நெருக்கமாக வாழ்ந்தவர் திருமுறை யோவான். ஆக இந்த யோவான் யார் என்று பார்க்கும்போது 12 சீடர்களில் ஒருவர். அதற்கு முன் இருந்த ஒருவர் இருந்தார், அவர் திருமுழுக்கு யோவான். இவர் யார்? சக்கரியா எலிசபெத்துக்கு பிறந்த மகன். இயேசுவுக்கு திருமுழுக்கு யோவானுக்கும் 6 மாதம் பெரியவர் சிறியவர். திருமுழுக்கு யோவான் முதன்மை பிறந்தவர். திருமுழுக்கு யோவான் இறந்த பிறகுதான் இயேசு ஊழியத்தை தொடங்கினார். ஆக கேட்கின்றவர்கள் கவனமாய் செலுத்துங்க. இந்த அன்பு சீடன் யார்? 12 சீடர்களில் ஒருவர் யோவான். இந்த யோவான் அருகில் இருக்கின்றார் பாருங்க. அப்போது அவர்களை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம் இவரே உன் தாய் என்று சொன்னார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதான் இன்றைக்கு நற்செய்தி வாசிக்கின்றோம். என் அன்பு மக்களே, யோவான் இல்லத்திற்கு தாய் மரியாள் சென்றது போல இன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் வருகிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மைதான். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருக்கும் தாய் மரியாள் என்று நினைப்பது உண்மைதான். ஆனால் எவர் வீட்டிலே இருப்பார்? ஏன் தூய கன்னிமரியாளுடைய சகோதரி இருந்தார்கள்? ஏன் பிறகு மகதலேன் மரியாள் உடன் இருந்தார்? ஆக இவர்களெல்லாம் விட்டுவிட்டு ஏன் ஆண்டவர் அன்பு சீடனிடத்தில் கொடுக்க வேண்டும்? ஏனெனில் சீடன் தன் வாக்குகளின்படி வாழ்கிறவன். ஆக இன்றைக்கு அவன்தான் இறுதி வரை இவர்களை காப்பாற்றுவான் என்ற எண்ணம் கொண்டவன். ஆக அந்த எண்ணம் இறுதி வரை, தாயுடைய இறுதி வரை காப்பாற்றுவான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு யோவான் கையிலே மரியாளை ஒப்படைத்தாரு. என் அன்பு மக்களே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும், நாம் வீட்டிலும் அன்னை மரியாள் வைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சிதான். ஆனால் பயன் என்ன? இயேசுவின் அன்பு சீடராக வாழ்ந்தா தானே, இயேசுவுக்கு பிரியமான சீடனாய் வாழ்ந்தா தானே, இயேசுவுக்கு பிரியமான சீடத்திலே தானே தன் தாயை ஒப்படைத்தார். ஏனெனில் அவர் அவர்களை தான் இறுதி வரை காப்பாற்றுவார். ஏனெனில் வியாகுலப்பட்டிருக்கிற அன்னையை ஒரு சீடன் தான் புரிந்து கொள்ள முடியும். என்றால் பொருள் என்ன? ஒரு வயதான காலத்திலே அப்பா அம்மாவை
யார் புரிந்து கொள்வார்கள்? இயேசுவின் அன்பிலே வளருகிறவர்கள் மட்டும்தான். இயேசுவின் அன்பில் வளராத எவரும் தன் பெற்றோர்களை கனம் பண்ணவே மாட்டாங்க. எவரெல்லாம் பெற்றோர்களை கனம் பண்ணுவதில்லையோ அவர்களெல்லாம் எந்த வீட்டிலே மரியாள் இருந்தா கூட அது செயலற்றதாக மாறிவிடும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, தூய கன்னிமரியாளை வீட்டிலே வைப்பது நல்லதுதான். அதே நேரத்தில் அவர் யார் வீட்டிலே இருப்பார்? இயேசுவின் அன்பு சீடனாக நீ மாறினால்தான் உன் வீட்டிலே இருப்பார். ஏனெனில் அவர் உறவினர் கையில் ஒப்படைக்கப்படவில்லை, கூட பிறந்தவர்கள் கையில் ஒப்படைக்கப்படவில்லை, அவர் சொந்த பந்தங்கள் கையில் ஒப்படைக்கப்படவில்லை. தன்னுடைய மார்பில் சாய்ந்திருந்த அன்பு சீடன் கையிலே தான் ஒப்படைத்தார். ஏனெனில் வசனம் முடிக்கும் போது என்ன சொல்லுகிறது பாருங்க, அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆதரவு என்றால் பொருள் என்ன? அரவணைத்து, கவனித்து, தேவையானதை கொடுத்து அவர் காத்து வந்தார். இன்றைக்கு எப்படி மரியாள் யார் உருவத்தில் இருக்கின்றார்? வயதான பெற்றோர்கள் வழியாக இருக்கின்றார். இந்த வயதான பெற்றோர்களை நீங்க கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் அது மரியாளையே கனம் பண்ணவில்லை என்பதற்கு பொருளாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஆண்டவர் யாரிடத்தில் கொடுத்தார்? பொறுப்பற்றவங்க இடத்துல எல்லாம் கொடுக்கல. ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பெரிய விழா கொண்டாடி அதுக்கான செலவுகள் செய்து உணவு போட்டு இந்த மாதிரி கொண்டாடுகிற கொண்டாட்டத்தை ஆண்டு விரும்பல. தான் வீட்டில் இருக்கிறவர்களை மனதார மன்னித்து ஏற்று, தான் வீட்டில் இருக்கிறவர்களை அரவணைத்து, தன் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கின்ற அன்பு சீடனாக மாறதான் விரும்புகின்றார். முதலிலே நீங்க இயேசுவுக்கு அன்பு சீடனாய் மாறினால்தான் வயதான உங்க பெற்றோர்களை நீங்க பார்ப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். நீங்க இயேசுவுக்கு அன்பு சீடனாய் மாறவில்லை என்றால் எப்படி வயதான பெற்றோர்களை நீங்க கவனிப்பீர்கள்? ஆகவேதான் ஹாஸ்டலை தேடுகின்றார்கள், முதியோர் இல்லங்களை தேடுகின்றார்கள், பல இடங்களை தேடுகிறார்கள். அல்லது வீட்டில் இருந்தால் கூட வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது கிடையாது. இன்றைக்கு உலகிலே 90% இப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? இயேசுவின் சீடனாய் மாற வேண்டும். இயேசுவின் சீடனாய் மாறாத எவரும் தன்னுடைய பெற்றோர்களையே கூட கவனிக்காத நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு முதியோர் இல்லங்களை கவனித்து பாருங்கள். அந்த முதியோர் இல்லத்துக்கு சென்று பாருங்கள். அந்த முதியோர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன? குழந்தை பருவத்தில் இருந்து எத்தனையோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். இன்னும் பலர் சொல்லுவாங்க, வீடு வீடா சென்று 10 பாத்திரம் கழுவி நான் பிள்ளையை கவனித்தேன், படிக்க வைத்தேன். நான் படிக்கவில்லை, ஆனாலும் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைச்சு நிறைய படிக்க வச்சேன். ஆனால் அந்த பிள்ளை பெரிய பதவியில் அமர்ந்த உடனே, திருமணமான உடனே என்னை யார் என்று கண்டுகொள்ளாமல் நீ சுகமாயிரு என்று ஆஸ்திரேலியால வைத்து விட்டார். இந்த வயதான காலத்தில் எனக்கு எதற்கு சுகம்? எனக்கு சுகம் எல்லாம் என்னோடு பாசமாக பேசுகிறது தான் சுகம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, ஒவ்வொரு வயதான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே சொத்தையும் சுகத்தையும் எதிர்பார்ப்பது கிடையாது. சொத்தும் சுகமும் என்னவென்றால் அது அன்பு ஒன்றுதான். தன் தகப்பன் தாய்க்கு நாம் கொடுக்கக்கூடியது அன்பு ஒன்றுதான். வயதான காலத்துல இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அந்த அன்பு கொடுக்காம இருக்காங்க? எத்தனையோ கஷ்டப்பட்டு வளர்த்து அவர்களை படிக்க வைத்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையானது அன்பை கொடுக்க முடியுமா? நாம் என்னதான் பார்த்து கொண்டாலும் அன்பை கொடுக்க முடியுமா? பிள்ளைகளுக்குரிய அன்பு இங்க பாருங்க. யோவான் கையிலே இயேசு தாயை ஒப்படைத்த உடனே அந்த யோவான் எப்படி நடத்தினாராம்? ஆதரவு அளித்து வந்தார், ஆதரவு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, கடவுளுடைய சட்டம் இதுதான். தன் பெற்றோர்களை கனம் பண்ணாதவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். நண்பரி மக்களே, இன்றைக்கு வாழ்க்கையில தீர்மானம் பண்ணுங்க. இன்று வியாகுல தாய் எதை சொல்லுகிறார்கள்? என்னை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் உங்க வீட்டில் இருக்கிற வயதான பெற்றோர்களையும் ஏற்றுக்கொண்டு பேணி வளர்ப்பீர்களாக. நீங்க எத்தனை பேர் வயதானவர்களை வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் கிடையாது? வயதானவர்கள் தேவையில்லை, தொந்தரவா இருப்பாங்க. இன்றைக்கு வியாகுல அன்னை
நமக்கு தெரியப்படுத்துகிற விஷயம் இதுதான். யார் வயதானவர்களை கவனிப்பாங்க? இயேசுவின் அன்பு சீடர்களாக இருந்தால்தான். யார் இயேசுவின் அன்பு சீடர்கள்? அவருடைய வாக்கை கேட்டு அதற்கேற்றவாறு வாழ்கின்றவர்கள், அவருடைய வாக்கை நிறைவேற்றுகிறவர்கள், இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணம் செய்கிறவர்கள், விவிலியத்தை வாசிக்கின்றவர்கள், ஒவ்வொரு நாளும் பைபிளை படிச்சு பாவத்தை விட்டு விலகி சுயநலத்துக்காக சுகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையில சுயநலத்தையும் சுகத்தையும் வீசி எறிந்து ஆண்டவருக்காக வாழ்வது. நேற்று முன்தினம் வாசித்தோம் பாருங்க, தமக்காக அல்ல, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, பிழைத்தாலும் இயேசுவுக்கே. இவங்க தான் கிறிஸ்தவங்க. பெயரை மாத்திரம் கிறிஸ்தவங்க வச்சுக்கிட்டு விருப்பம் போல பணத்துக்கும் சுகத்துக்கும் பாவத்துக்கும் அடிமையாகி வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. இன்றைக்கு வியாகுல் அன்னையின் பெருவிழாவிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட பேசுகின்றார். எப்படி ஆண்டவர் சிலுவையிலே இறக்கிற சூழ்நிலை வந்தவுடனே தன் தாயை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற கவலை அவருக்கு இருந்தது. அதை யாரிடத்தில் ஒப்படைத்தார்? அன்பு சீடனிடத்தில் ஒப்படைத்தார். இன்றைக்கு இதே தூய கன்னிமரியால் உங்களுக்கு தாயாக மாற வேண்டும் என்றால் நீங்க இயேசுவின் வாக்குகளை கேட்டு நடந்ததா அது நடக்கும். மகிழ்ச்சிக்காக வைத்துக் கொள்ளலாம், உடைய மன மகிழ்ச்சிக்காக வச்சுக்கோங்க, பரவாயில்லை. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. என்றைக்கு உனக்கு பிரயோஜனம், ஆசீர்வாதம் விண்ணிலிருந்து இறங்கி வரும் இயேசுவின் அன்பு சீடனாய் மாறும் போதுதான், ஆண்டவரின் வாக்குகளை ஏற்று வாழும் போதுதான், அப்போதுதான் உனக்கும் உன் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை நான் பேணி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும். எப்போது வயதானவர்களை நீ தூக்கி எறிவாயோ அன்றைக்கு கடவுள் உன்னுடைய வயதான காலத்திலே உன்னை தூக்கி எறிகிற காலம் உனக்கு நெருங்கிவிடும். எதை விதைக்கின்றாயோ அதே அறுப்பாய் என்ற காலங்கள் தொடங்கிவிட்டன. இது மரணத்தின் ஆண்டு. இந்த மரணத்தின் ஆண்டிலே கூட மனமாற்றம் அடையவில்லை என்று சொன்னால், நான் இப்படிதான் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்று மனமாற்றம் அடைவோம். மனமாற்றம் இல்லாமல் வாழ்வு இல்லை, மனமாற்றம் இல்லாமல் மீட்பு இல்லை, மனமாற்றம் இல்லாமல் வாழ்க்கையிலே விண்ணகம் செல்ல இயலாது. ஆகவே 2020ஆம் ஆண்டு மரணத்தின் ஆண்டு. மரணங்கள் ஆங்காங்கே கவிக்கொண்டே இருக்கும். மரணம் உன்னையும் தாக்கலாம், மரணம் என்னையும் தாக்கலாம். ஆனால் மரணம் தாக்குற அந்த நேரத்தில் நாம் இறைவனை நோக்கி பயணிக்க முடியுமா? நம்முடைய செயல்கள் எப்படி? இன்றைக்கு ஆண்டவர் கடவுளாய் இருந்த பொழுதிலும் மனிதாய் தோன்றினார். தான் உருவெடுக்கும்படி ஒரு தாய் தேவைப்பட்டார்கள். அந்த தாயை வெறுமையாய் விட்டு செல்லாமல் தன்னுடைய அன்பு சீடத்தில் ஒப்பு கொடுத்து சென்றார். இன்றைக்கு நீங்க உங்க பெற்றோர்களை எப்படி கவனிக்கின்றீர்கள்? உங்க வீட்டில் இருக்கிற வயதானவர்களை எப்படி கவனிக்கின்றீர்கள்? கைவிடப்பட்டவர்களை நீங்கள் எப்படி கவனிக்கின்றீர்கள்? உங்களுடைய உள்ளம் எதை கவனிக்க செய்கின்றன? இன்று வியாகுல் அன்னை வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். தங்கள் வீட்டில் இருக்கிற பெரியோர்களை அனுசரித்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து ஆறுதலாய் இருக்க வேண்டும். ஆறுதலாய் இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஏனெனில் ஒரு சிலர் சொல்லலாம், ஐயோ இவர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை. இருக்கலாம், வயதாகும் போது அவர்கள் குழந்தை பருவங்களை அடைகின்றார்கள். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை தான் செய்து என்னன்னு தெரியாமலேயே செஞ்சிட்டு இருக்கும். அது வளர வளர ரொம்ப சேஷ்டம் பண்ண ஆரம்பிக்கும். பிறந்த போது இருந்த மகிழ்ச்சி அது வளரும் போது இருக்காது. அடிக்க தோணும், திட்ட தோணும், என்னென்னமோ செய்ய தோணும். ஏன்னா அது வளர்ச்சி, அது அந்த மாதிரி நம்மை ஆக்கும். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும் இருக்கும். முடிவு கூட குழந்தை பருவமாக மாறிடும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை நினைச்சு நான் இப்படிலாம் பண்ணனே என்று பைத்தியமாயிடுவாங்க. ஏனெனில் அந்த வயதான காலத்திலே அவங்க எதிர்பார்ப்பது அன்பு ஒன்றுதான். உணவு அல்ல, உடை அல்ல, சுகம் அல்ல, அவர்களுக்கான தேவையானகள் அல்ல,
அவங்க கிட்ட தேவைப்படுகிறது ஒன்னே ஒண்ணு, அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு. என் அன்பு மக்களே, இதை ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியில ஒவ்வொருவருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கின்றார். எவர் ஒருவர் சகித்துக் கொண்டு பெரியவர்களுடைய பேச்சுகளை சகித்துக் கொண்டு அவர்களை அரவணைக்க முடியும், அவங்க இயேசுவின் சீடர்களாக இருந்தாதான். நீங்க இயேசுவின் சீடர்களாக இருந்தாதான் உங்க வீட்டு பெரியோர்களை கவனித்துக் கொள்ளுகிற மனசு உங்களுக்கு இருக்கும். இல்லை என்றால் அவங்களை எங்க வேணாலும் விட்டுடுவீங்க, உங்க வீட்டுல வச்சுக்க விரும்ப மாட்டீங்க. இதான் இன்றைய வியாகுள்ள தாயின் வாழ்க்கை. ஆண்டவர் எங்க வேணாலும் விட்டுல, தன் உடன் ஊழியரிடத்திலே அதை கொடுத்தார். கவனித்துக்கொள், நன்றாய் கவனித்துக்கொள். ஏன் உடன் பிறப்புக்கு இடத்துல கொடுக்கல? ஏன் அதை உற்றார் உறவினத்தில் ஒப்படைக்கல? அவர் என்ன செய்தார்? சீடனிடத்திலே தான் கொடுத்தார். ஏனெனில் சீடன் தன் குருவிடத்திலே அனைத்தையும் கற்றவனாயிருந்தான். ஆக இன்றைக்கு உங்க வீட்டுக்கு கன்னிமரியால் உனக்கு தாயாக மாற வேண்டும் என்றால் நீ இயேசுவின் அன்பு சீடனாய் இருந்தா மட்டும்தான். எங்களுக்கு தாய், நாங்க மகிழ்கின்றோம். ஏனெனில் இயேசுவின் வாக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பயணிக்கின்றோம். நீங்களும் அதை செய்ய வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டம், இதுதான் கடவுளின் விருப்பம். இயேசுவின் அன்பு சீடனாய் மாறாமல் நீங்க என்னதான் மரியாதை வைத்து வணங்கினாலும் வழிபட்டாலும் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. முதலில் அன்பு சீடனாய் மாற வேண்டும். இறைவாக்கு எங்கு நிறைவேறுகிறதோ அங்குதான் இயேசுவும் இருப்பார். இறைவாக்கு எங்கு நிறைவேறுகிறதோ அங்குதான் தூய கன்னிமரியாலும் இருப்பார். ஏனெனில் அவர்கள் விருப்பமே இறைவாக்கை நிறைவேற்றுவது ஒன்றுதான். இறைவாக்கு நிறைவேற்றப்படாத எந்த வீட்டிலும் இவர்கள் இருக்க இயலாது. அந்த வீட்டில குடியிருக்கும், அந்த வீட்டில சண்டை இருக்கும், அந்த வீட்டில மனக்கசப்பு இருக்கும், அந்த வீட்டில எல்லாமே இருக்கும். அதனால்தான் பாருங்க, இன்னைக்கு மாதா பெயரில திருவிழா பண்ணி தெருக்கூத்து போடுறாங்க எல்லாருமே. அதான் விரும்புவாங்களா? விரும்புவாங்களா? அவங்க பரிசுத்தத்தை இன்றைக்கு குலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இயேசுவின் சீடனாய் மாறாத காரணத்தினால மரியாளுடைய மனசு என்ன என்று புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றார்கள். இன்றைக்கு நீங்க கட்டுகிற புடவை எல்லாம் மரியாளுக்கு கட்டுறீங்க. மரியாளுடைய புனிதம் கெடுகின்றன. நீங்க விரும்புகிற உடுத்துகிற அந்த ஆடை அவங்களுக்கு உடுத்தும்படி கொடுக்குறீங்க. அவங்க பிரியப்படுவார்களா? அதெல்லாம் முதலி தள்ளினவர்கள் அல்லவா? ஆகவேதான் அவருடைய ஆடையை பார்க்கும்போது அதுல எந்த ஒரு சுகமும் கொடுக்கிற ஆடையா இருக்காது. முற்றிலுமாய் கவரப்பட்ட ஒரு ஆடை. அவங்க விரும்பி உடுத்தின ஆடை. அவங்க விரும்பி உடுத்தின ஆடைக்கு மேல நீங்க விரும்புகிற ஆடையை உடுத்துறீங்களே, அவங்க எப்படி இருப்பாங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பரி மக்களே, மனமாற்றம் அடைய வேண்டும். ஏனெனில் விவிலியத்தின் ரகசியம் தெரியாம செய்கிற பாவங்கள், அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும். மாற்றமடைய வேண்டும். இன்று நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யார் வீட்டில் மரியாள் இருப்பால், யாரெல்லாம் இயேசுவின் சீடர்களாய் மாறுகிறார்களோ அவங்க வீட்டில தான். இயேசுவின் சீடராய் மாறாத இடத்தில் இருக்க மாட்டாங்க. இன்றைய நற்செய்தி மீண்டும் பாருங்க என்ன சொல்லப்படுகிறது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிலோப்பா மரியாளும், பாருங்க, தாயுடைய சகோதரி கூட பிறந்தவங்க மரியாவும் மகதலேன் மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இவங்க கையில எல்லாம் மரியாவை நீங்க பாத்துக்க, உடன்பிறப்பு தானே, பாத்துக்கங்கன்னு சொல்லியே. என் அன்பு மக்களே, இறைவாக்கு எங்க இருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பார். இறைவன் எங்க இருக்கிறாரோ அங்கு இறை மக்கள் இருப்பார்கள். ஏனெனில் இறைவாக்கை நிறைவேற்றுகிறவர்கள் இறை மக்கள். ஆக இறைவாக்கை நிறைவேற்றினவர் புனித கன்னிமரியால். அந்த வாக்கின் பலன் புனித ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் விளைச்சல் அன்பு சீடன் யோவான். எப்படி உறவு இருக்கிறது பாருங்க. இந்த உறவுகளை புரிந்து கொள்ளாமல் நாம விரும்புகிறபடியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக
தூய கன்னிமரியால் எவர் வீட்டில் எல்லாம் இருப்பார்களோ அந்த வீடு இயேசுவின் சீடனாக, ஒரு குடும்பத்தில் ஒருவராவது இயேசுவின் சீடராக இருக்கணும். அது இல்லாத வீட்டில என்னதான் நீங்க வேண்டினாலும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. முதலிலே இயேசுவின் சீடனாய் மாறுங்கள். ஒரு குடும்பத்திலே ஒருவராவது மாறுங்கள். அப்போது அந்த வீட்டிலே மகிழ்ச்சியாக தூய கன்னிமரியால் மகிழ்ச்சியோடு கூட இருப்பார். ஏனெனில் அங்கு இறைவாக்கு நிறைவேறுகிறது. இவர்கள் இறைவாக்கை நிறைவேற்றி வாழ்ந்தவர்கள். இறைவாக்கை விட்டுட்டு அவங்க தனிமையா ஒரு வாழ்க்கையை பயணித்த தொடங்கல. நாம இன்றைக்கு அப்படித்தான் வாழ்கிறோம். இறைவாக்கை விட்டுவிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்திய திருப்பலி நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற வயதானவர்களை கனம் பண்ணுங்க. அது யாரால் செய்ய முடியும்? இறைவாக்கை வாசித்து வாழ்கிறவங்களால தான் செய்ய முடியும். இறைவாக்கை கேட்டு வாழாதவங்க பெற்றோர்களை எங்க வேணாலும் விட்டுடுவாங்க. நீ ஒரு பக்கம் இரு, நீ ஒரு பக்கம் இருன்னு சொல்லிடுவாங்க. ஏனெனில் அவர்களுக்கு அவங்க உயர்வுதான் பெரிதாய் மாறிவிடும். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரியர் 5ஆம் அதிகாரத்தில் 7-9 வரைக்கும், சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். என் அன்பு மக்களே, அவர் இறைமகனாய் இருந்த போதும், அவர் இறைவனாய் இருந்த போதும் பூமியிலே மனிதனாக தோன்றினதினால் ஒரு மனிதனாகவே செயல்பட்டார். இறைவாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு அவரை பின்தொடர்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை தான் நிறைவு செய்தார். ஆகவே அடுத்த வாக்கு பாருங்க. அனைவரும், அவருக்கு கீழ்ப்படுகிற அனைவரும் என்றென்றும் மீட்பை காரணமாக்கினார். ஆக நாம கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் வாக்குக்கு கட்டுப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வாக்கு உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். பைபிளை தினந்தோறும் படிக்கணும். படிக்காம சும்மா சுத்தி கொண்டு இறைவாக்கை நிறைவேற்றாம நாம் விரும்புகிறபடியே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்த வேலையில அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போம். வியாகுல அன்னை உங்க வீட்டில இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த தவறுகளுக்காக மனமருந்துங்கள். வியாகுல அன்னை உனக்கு அன்னையா இருக்க வேண்டும் என்றால், உன் வீட்டில் இருக்கிற வயதான தாய் தகப்பன்மார்களை கவனிக்க, அரவணைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை அரவணைக்க வேண்டும் என்றால் பொறுமை வேண்டும், மனத்தாழ்மை வேண்டும், பேஷன்ஸ் வேணும், ஹெல்பிங் நேச்சர் வேணும், உதவி செய்கிற குணம் இருக்கணும். fulfill the word of God, கடவுள் வார்த்தையை நிறைவேற்றணும். அப்பதான் உங்க வீட்டு அப்பா அம்மாவும் உங்களால கவனிக்க முடியும். நீங்க எவ்வளவுதான் பெரிய பதவியில அமர்ந்து கொண்டு எவ்வளவுதான் பணத்தை எண்ணி எண்ணி பெற்றோர் கொடுத்தாலும் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. அவங்க மகிழ்ச்சி எல்லாம் பிள்ளைகள் அன்போடு பாசத்தோடு பேச வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களின் மகிழ்ச்சி, வயதான பெற்றோர்களின் மகிழ்ச்சி. ஆகவே இதை செய்ய தவறினதினால ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை வாழ இந்த நேரத்தில் நம்மை நாமே ஆண்டவரிடத்திலே சமர்ப்பணிப்போம். அந்த விண்ணில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பம் நம்ம வீட்டில் இருக்கட்டும். அதான் திருக்குடும்பம் போட்டா வீட்டுல வச்சிருக்கீங்க. அது போல நம்ம குடும்பமும் மாற ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொருவரும், இனிமேல் இந்த நாள் முழுவதும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும்
உங்க அன்பு கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிற ஆண்டவரே, நீ சர்வ வல்லமுள்ள இறைவன், சர்வ ஜோதிகளுக்கும் பிதாவானவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வயதான பெற்றோர்களை கனம் பண்ணுகிற ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இன்று வியாகுல அன்னையின் நினைவு நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஒவ்வொரு வீட்டிலும் அந்த அரவணைப்பு, பாசம் ஒன்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அரவணைத்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்கிற ஆசீர்வாதத்தை தருவீராக. ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு பாசத்தோடு வாழ அருள் தாரும் ஆண்டவரே. பாசம் இல்லாத இடத்துல பிரிவினவைகளும் பிளவுகளும் உண்டாகும். ஆக பிரிவினை, பிளவுகள் கொண்டுவருகிற தீமைகள் இயேசுவின் பெயரால் பிடுங்கிடப்படுவதாக. ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் நினைக்கப்பட்டு பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்கவும், பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனிக்கவும், ஒரு நல்ல கூட்டு குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு ஒரு பாசத்தோடு வாழ்கிற ஆசிரியை இன்றைக்கு வழங்கும் ஆண்டவரே. எல்லா வீடும் ஜெப வீடாய் மாறட்டும். விவிலியத்தை வாசித்து ஜெபிக்கிற வீடாய் மாறட்டும். அனைவரும் வார்த்தைக்கு அடிமை என்று வாழட்டும். எங்கள் தாய் மரியாளுடைய வார்த்தைக்கு அடிமை என்று சொல்லி வாழ்ந்தது போல இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் வார்த்தையை படித்து அதுக்கேற்றவாறு வாழ்க்கை மாற்றிக்கொள்ள அருள் தாரும். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தூர தேசத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வழியாக அவங்க நாட்டையும் வீட்டையும் காத்துள்ளும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்கிற அனைவரையும் நினைக்கூறுகிறோம். We remember throughout the world, Lord Jesus. We remember all the old age parents, Lord Jesus, who are all left out. We pray for them. Give your protection, Lord Jesus. Who are all omitted by the children. We surrender to you, Lord Jesus. You be there with them, Lord. You be there with them, Lord Jesus. You be there with them. And give your protection, Lord. இயேசு சாமி, நீ பெற்றோர்களை கை நெகிழ்ந்து விட்டு செல்லவில்லை. செல்லும் போது தம் சீடத்திலே பொறுப்பாய் ஒப்பு கொடுத்தீர். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வார்களாக. பெற்றோர்களை இறுதி வரை கவனிக்கின்ற அந்த ஞானத்தை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தருவீராக. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று உணரட்டும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. எங்க அனைவருடைய தேவைகளையும் நீ சந்தியும். மனமாற்றத்தை தாரும். உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தாரும். இவையெல்லாம் எங்க ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி மத ஆசீர்வாதத்தை இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்குமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேசுவில் அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க, கிறிஸ்தவ குடும்பம் என்பது பிரிந்து வாழக்கூடியதில்லை, இறுதி வரை காக்கக்கூடியது. இதான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. ஆண்டவர் சிலுவையிலே தன் இறுதி மூச்சு விடும்போது தன்னை ஈன்றெடுத்த தாயை எப்படினா போய் என்று விட்டுட்டு போகல, தன் அன்பு சீண்டத்திலே கொடுத்து சென்றார். இதை ஏன் இறுதியிலே செய்தார்? ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் எந்த உயர்ந்த பதவிக்கு சென்றாலும் பெற்றோர்களுக்கு அன்பை, பாசத்தை கொடுக்க மறந்துவிடக் கூடாது. வெளிநாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்க பெற்றோர்களை, உங்க பெற்றோர் மேல் கவனம் செலுத்துங்க. அந்த வயதானவர்கள் உங்கள் பாசத்தை மட்டுமே எதிர்பார்ப்பதில்லை தவிர உங்க பணத்தையோ காசையோ எதிர்பார்ப்பது கிடையாது. வயதானவர்களுக்கு அது முக்கியமல்ல, பாசம் ஒன்றுதான் தேவைப்படும். ஆகவே உங்க பெற்றோர்களுக்கு பாசத்தை கொடுத்து கடவுளின் வாக்கை நிறைவேற்றுங்க. இதுதான் இறைவனின் திட்டம், இன்றைய திருப்பள்ளி வாசகங்களின் திட்டம். ஆகவே இதை போல நாம் வாழ்ந்து இறை மக்களாக இருப்போம். யூடியூப்ல வீடியோ இருக்கிறது, இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.